Hello everyone. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் இன் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான 2 டெரிவேஷன்ஸ் நாங்கள் முடிச்சிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், டயக்ராம்க்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஹெட்டிங் அப்படியே ரோஸை ரீட் பண்ணுங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். யூனிஃபார்ம்னா ஈக்குவலி ஸ்பேஸ் சேம் டைரக்ஷன் அர்த்தம். இப்போ பாருங்க, இப்போ நான் ட்ரா பண்றது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஈக்குவல் ஸ்பேஸ்ல இருக்கு, சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இதுதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டைபோல் இருக்கு. டைபோல்னாலே ரெண்டு ஆப்போசிட் சார்ஜை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை பிளேஸ் பண்றது. நான் 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறேன். பாயிண்ட் ஏல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் சார்ஜ், பாயிண்ட் பியில் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓ டினோட் பண்ணிடுறேன். ஓல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கான டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ, ஓல இருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கான டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ. இப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்க, 2 சார்ஜ் இருக்கு. 2 சார்ஜும் பக்கத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்? இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போச்சுன்னா இந்த சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிக்கும். இப்போ சின்னதை வச்சு பாருங்க, நீங்கள் இப்படி சுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ சார்ஜ் இருக்கு, நான் மேலே இருக்க கையை வந்து கீழே கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்க கை மேலே போகும். அப்போ என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகுது. நீங்கள் ஒரு சார்ஜில் ஃபோர்ஸ் கொடுத்தா இன்னொரு சார்ஜ் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆங்கிள் கிரியேட் ஆகுதா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு. அப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு நம்ம ஆங்கிள் கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு இமேஜினரி லைன்ஸை 2 சைடு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், இந்த ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நம்ம இப்போ பார்க்குற டயக்ராம் வந்து பார்த்தோன்னா ரொட்டேட் ஆனது, டார்க்னால ரொட்டேட் ஆனது. அப்போ இனிஷியலாக ஒன்று இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்திருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்றோம் பார்த்தோன்னா தீட்டா டேஷ்னு சொல்றோம். இது பெர்பெண்டிகுலரா இருக்கனால தீட்டா டேஷோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. தீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ தீட்டா டேஷ்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆங்கிள். அப்போ தீட்டான்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆங்கிள். இப்போ நமக்கு தீட்டா டேஷோட வேல்யூ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் 90 டிகிரின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபைனல் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு இருக்கு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸுக்கு எவ்வளவு எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்குது, அந்த எனர்ஜினால அது என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுது, இதை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல். இதுதான் டயக்ராம்க்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம டெரிவேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லிட்டோம்? டார்க்கும் இங்கே ஒர்க் ஆகுது, ரெண்டாவது எனர்ஜி மூலமா ஒர்க்கும் நம்ம பண்றோம். அப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்னது? W ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் நமக்கு இங்கே ஃபோர்ஸ் எந்த ஃபார்முலா இருக்குன்னா டார்க்கோட ஃபார்முலேட்டில் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா ஒர்க் ஈக்குவல் டு டவ். அது டவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கா. அப்போ டவ் இ. ஃபோர்ஸ் கொடுத்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்போ டார்க்ல என்ன சார் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. ஸோ இனிஷியலாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பர்பண்டிகுலராக இருந்தது, நம்ம டார்க்னால என்ன இருக்குன்னா ரொட்டேட் ஆயிருக்கு. அப்போ ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்கு. தீட்டா டேஷ்லேருந்து தீட்டாவாக சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எப்படி பேஸ்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஆங்கிளாக இருக்கு. அது எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா டி தீட்டா. ஓகே, இப்போ டவ் ஈன்னு இருக்கு. டார்க் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டார்க் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது? W ஈக்குவல் PE sin theta d theta. ஸோ டார்க் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா PE sin theta. இப்போ இந்த D வந்து நம்ம டிஃபரன்சியேஷன் சொல்லலாம். இப்போ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்டெகிரல் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்சியேஷனுக்கு பக்கத்தில் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை மட்டும்தான் இன்டெகிரல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டான்னு சொல்றது இதோட கனெக்டட் ஆனதா. அப்போ நம்ம இன்டெகிரல் ஒன்லி பார்த்தோம்னா சைன் தீட்டா டி தீட்டாக்கு மட்டும்தான் இன்டெகிரல் அப்ளை ஆகும். அப்போ ரிமைனிங் டேர்மில் இன்டெகிரலுக்கு வெளியே நம்ம போட்டுக்கலாம். W ஈக்குவல் டு PE இன்டெகிரல் சைன் தீட்டா டி தீட்டா.
இன்டெகிரல் போட்டு என்ன பண்ணுவோம், லிமிட்ஸ் போடுமா, எதை பேஸ் பண்ணி இன்டெகிரல் போட்டோம், ஆங்கிளை பேஸ் பண்ணி. நம்ம கிட்ட ரெண்டு ஆங்கிள் இருக்கு, ஒன்று இனிஷியல் ஆங்கிள், இன்னொன்று ஃபைனல் ஆங்கிள். லோயர் லிமிட்னா இனிஷியல் ஆங்கிள், அப்பர் லிமிட்னா ஃபைனல் ஆங்கிள். அப்ப தீட்டா டேஷ் தீட்டா. ஸோ இனிஷியல் ஆங்கிள் ஃபைனல் ஆங்கிள் போட்டாச்சு. இப்போ இன்டெகிரல் ஆஃப் சைன் தீட்டா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். டிசி இஸ் எ கரண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசினா டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் தீட்டா, ஐஎஸ்னா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா. உங்களுக்கு இந்த டேர்ம் வந்தா மட்டும் என்ன பண்ணணும்னா ஆன்சர்ல மைனஸ் போடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எது வந்தாலும் நீங்க பிளஸ் போட்டா போதும். அப்ப இங்க என்ன சொல்லிருக்கீங்க, இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா வந்தா ஆன்சர் என்ன வரும், மைனஸும் சேர்ந்து வருமா. அப்ப இங்க பாருங்க இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா இருக்கு, ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு மைனஸ்ல வந்துடும். பிஇ integral of sin theta, அப்ப அது cos theta மாறும் with minus cos theta. அப்ப இந்த லிமிட்ஸ் எழுதிக்கங்க, theta theta dash. இந்த மைனஸ் காமனா வெளியே எடுத்துக்கங்க, w equal to minus pe. so இப்ப அப்பர் லிமிட் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, cos theta. இப்ப லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் கூட சேர்த்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப மைனஸ் cos theta dash. இப்போ இந்த மைனஸ் p உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, w equal to minus pe cos theta. minus into minus plus pe cos theta dash. நான் ஆல்ரெடி இனிஷியலாக சொல்லிட்டேன், theta dash ஓட வேல்யூ எவ்வளவு, 90 டிகிரி. அப்ப அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, w equal to minus pe cos theta plus pe cos 90 degree. so cos 90 degree ஓட வேல்யூ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 0. ஏன்னா cos 90 டிகிரினா 0. அப்ப 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது, w equal to minus pe cos theta. ஒர்க் என்ன சார், நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, உங்களோட 100% எனர்ஜி இருக்கு, நீங்க வேலை செய்ய ஆகும், எனர்ஜி கம்மியாயிட்டே வருமா. அப்ப எனர்ஜி சேஞ்ச் ஆக ஒர்க் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இங்க எப்படி டினோட் பண்ண போறோம்னா கேபிட்டல் U. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்ப U equal to minus PE cos theta. அப்ப இந்த cos thetaவை நம்ம வெக்டர் ஃபார்மட்ல எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா U equal to minus P vector dot E vector. நீங்க ஒருவேளை இங்க sin theta வந்து எப்படி பாப்பீங்க, PE sin theta அப்படி இருந்துச்சுன்னா P vector cross E vector. சோ இந்த பாயிண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்க cos theta வந்தா நடுவுல டாட் வரும், அதுவே கிராஸ் வந்துச்சுன்னா இங்க sin theta வரும். இங்க பாத்தீங்கன்னா PE sin theta வந்திருக்கா. அப்ப இதை நீங்க எழுதும்போது எப்படி எழுதணும்னா P vector cross E vector. அதுவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு பாத்தீங்கன்னா cos theta வந்திருக்கு. அப்ப அதை எப்படி எழுதுவீங்க, P vector dot E vector எழுதுவீங்க. ஸ்டூடண்ட்ஸ், இந்த டெரிவேஷனை நீங்க பண்ற ஜெனரல் மிஸ்டேக்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா இந்த டார்க்கை வந்து கரெக்டா அப்ளை பண்ண தெரியும் sin thetaவோட. ரெண்டாவது மிஸ்டேக், முக்கியமான மிஸ்டேக், நீங்க இன்டெகிரல் எடுக்கும் போது இந்த மைனஸை மறக்காம போட்டுடணும். இதுதான் ரெண்டாவது மிஸ்டேக். மூணாவது மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நீங்க எழுதிருவீங்க, சம்டைம்ஸ் வெக்டர் ஃபார்முலா சேர்த்தே கேட்டிருப்பாங்க, நீங்க அதை எழுதாம விட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க் போயிடும். அப்ப இந்த வெக்டர் ஃபார்மட்லயும் எழுதிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டவோட வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்டெகிரல் பண்ணணும், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காஸ் தீட்டாவோட வெக்டர் ஃபார்மட்டை எழுதிடணும். இந்த டெரிவேஷனுக்கான ஹிண்ட்ஸ் பார்த்துடலாம். மொத்தமா 5 ஹிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒர்க்கோட ஃபார்முலா தான். நம்ம ஜென்ரலா என்ன பண்ணிருப்போம், ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்போம். ஆனா இங்க ஒர்க் வந்து டார்க் பேஸ்டா இருக்கு, W ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டி தீட்டா. ஸோ இது நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹிண்ட், இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் தான். டிசி இஸ் எ கரண்ட், டினா டிஃபரன்சியேஷன், சினா காஸ், அதே ஐனா இன்டகிரேஷன், எஸ்னா சைன். இது பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா எதுல வரும்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் வரணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள், தீட்டா டேஷ் டு தீட்டா. அப்ப தீட்டா டேஷ்னு சொல்றது இங்க இனிஷியல், தீட்டான்னு சொல்றது ஃபைனல்.
தீட்டா டேஸோட வேல்யூ 90 டிகிரி இருக்கும், தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லிமிட்ஸை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்குன்னு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் சேஞ்ச் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்போ கடைசி ஸ்டெப் நீங்கள் எழுதும்போது ஹெட்டிங் அண்ட் எலக்ட்ரோ பொட்டன்சியல் எனர்ஜி அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். யூவா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்மேட்டு பிஇ காஸ் தீட்டான்னு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி எழுதுனா மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார் அப்படி நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இந்த டெரிவேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.